ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஃபின்ஸ் மாமி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மைசூர் மசாலா தோசை. சொல்லும்போது சூப்பராக இருக்குல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: புளிச்ச தோசை மாவு, தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா, ரெட் சில்லி சட்னி, தோசை ஊற்றுறதுக்கு தேவையான ஆயில். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களை போய் உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க தோசை தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளெயினாக ஊற்றி தர்றதை விட இந்த மாதிரி மசாலா தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க 2 சாப்பிட்ற இடத்துல 3 சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் சில்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்ற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தோசைக்கு தேவையான மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இதில் வேறு எந்த காரமும் சேர்க்கல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ அதுக்கு நிறையாவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயம் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபிக்கு முக்கியமாக தேவையான உருளைக்கிழங்கு நான் 2 வேக வச்சு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி 2த்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியை நம்ம சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஆனியன் நம்ம ஏதாவது டிஷ் செஞ்சோன்னா கண்டிப்பாக அது நல்லா வதங்கணும்னு நினைப்போம். ஸோ ஆனால் இது டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வதங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது 2-3 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். இன்னொரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே டொமேட்டோ சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெங்காயத்துக்கு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளிக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு டிஷ் எதாவது செய்யும் பொழுது சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிறது உங்களுக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ இது எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டொமேட்டோ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நீங்கள் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ரெசிபி நீங்கள் செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் சின்ன பசங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்லைஸை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சு அவங்க கையில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் காரம் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சால்ட்டியான டிஷ்ஷஸ் ரொம்ப ஹெல்த்தி கூட. உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் நல்லா போடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட குழந்தைக்கு நான் அப்படி தான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு பிளேட்டில் அவருக்குன்னு ஒரு பிளேட் வச்சுருக்கோம். அந்த பிளேட்டில் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கையில் கொடுத்துடுவோம். அவர் போய் எடுத்துகிட்டு போய் அவர் ரூமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஃபுல்லாக சாப்பிட மாட்டார், கொஞ்சமாக சாப்பிடுவார். பட் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவார். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு காரம் இல்லாமல் சால்ட்டு போட்டு வேக வச்சு அவருக்கு பிளேட்டில் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உருளைக்கிழங்கு போட்டாச்சு.
பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், அப்போ தான் நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும், தோசையில் வைக்கிற பதத்தில் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இதை சர்வ் பவுலுக்கு மாற்றலாம். இந்த மசாலா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம மசால் தோசை செய்யறதுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க மசால் தோசை எப்படி செய்யலான்னு. இப்போது ஒரு கேஸ் ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 1 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பக்கமாக வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து ஈவனாக ஃபுல்லாக தோசை மேலே அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலா, பொட்டேட்டோ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தோசையை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன பசங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. திருப்பி பண்ணித்தர சொல்லி திரும்ப 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 நம்மளை கேட்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைசூர் மசால் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு பஃப் ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.